ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேகர். இந்த எபிசோட் லூசிஃபர் திரைப்படத்துடைய ட்ரைலர் ரிவ்யூ இந்த எபிசோடில் பார்க்க இருக்கின்றோம். மலையாள நண்பர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன், ஏன் இப்படி தான் தாடியோடலாம் வந்திருக்கீங்க, ஷேவ்லாம் இல்லைன்னா அப்பா மறித்து போய் ஒரு வாரம் ஆச்சு. ஸோ அதுதான் ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். 2005-2006 நினைக்கிறேன், திங்க் ஸோ. மலையாள படங்கள்லாம் ஒரு 20 நாள் 28 நாளில் ஷூட் பண்ணிடுவாங்க. அது வந்து வீட்டிலே இருக்கும், ஒரு மாதிரி ஃபேமிலி ட்ராமா ஓரியன்டாக இருக்கும், ஃபீல் குட் மூவிஸ் தான் நிறையா இருக்கும். அப்படி தான் நான் வந்து மலையாள சினிமாக்கள் நினச்சிட்ருக்கிறப்ப, இல்லை மலையாள சினிமாவில் வந்து ஸ்டைலிஷான மூவி மேக்கர்ஸ்லாம் இருக்காங்க, ஸ்டைலிஷான ஷார்ட்ஸ் வைப்பாங்க. நிஜமாலுமே அந்த படம் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அந்த படத்தோட ஷார்ட்ஸாக இருக்கட்டும், டேக்கிங்காக இருக்கட்டும். அந்த படம் பேர் வந்து பிக் பி, மம்முக்கா படம். ஸோ அந்த மாதிரி மலையாள சினிமா அவங்களுடைய அவங்க என்ன சொல்கிறது, ஸ்டைலிஷ் மேக்கிங்கில் அவங்க 4 கால் பாய்ச்சலில் பாஞ்சு போயிட்டே இருக்காங்க. அதுவும் சமீப கால படங்கள்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. சவுத் இண்டியன் மூவிஸ் எல்லாமே இப்போ வந்து என்ன சொல்கிறது, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதில் வந்து பிருத்திவிராஜோடைய ஒரு டெபியூ மூவியில் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறப்ப. ஒன்று ஆக்சுவலாக இந்த கதை வந்து நம்ம வந்து சவுத் இந்தியாவில் நிறையா திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு வந்து லீடர் தெலுங்கில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன், அது ரொம்ப பெரிய லெவலில் வெற்றி பெற்ற படம். அப்புறம் பரத்னேனும் நிறைய கதைகள் நீங்கள் வந்து இந்த மாதிரி கதைகளை வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து மலையாளத்தில் இது மாதிரி ஒரு பேஸான ஒரு கதை தான் ஒன்று எடுத்துருக்கிறாரு. தெய்வம், அவர் வந்து ஒரு மக்களுடைய தலைவர். அவர் மக்களை கொண்டாடினாங்க, ஆனால் அவர் மரித்து போயிட்டார். அவர் ஏன் செத்தார், யார் அதுக்கு சாகடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க, அந்த அரசியல் வெற்றி எடுத்த பிடிக்கிறதுக்கு யார் வராங்க. ஸோ அதுக்கு வந்து மோகன்லால் வந்து அந்த போர்ஷனில் அவருடைய போர்ஷன் என்ன, அவர் எப்படி வந்து அதில் உள்ளார நுழையிறாரு, எப்படி எதிரிகளை வந்து பந்தாடுறாரு அப்படின்றதும். ஸோ அந்த தெய்வமாக அந்த அரசியல் தலைவராக இருந்தவருடைய ஒய்ஃப் தான் வந்து மஞ்சு வாரியார். ஸோ அவங்க அதே மாதிரி டொவினோ தாமஸ் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் உள்ளார் வந்து விவேக் ஓபராயெல்லாம் வந்து இருக்கிறாங்க. விவேக் ஓபராய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாஸ்டர் மைண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் மோகன்லால் இந்த சதிகளை எப்படி முறியடிக்கிறார். அப்போ மோகன்லால் வந்து காடா அப்படின்னு அவருக்கு இல்லவே இல்லை. அவரே சொல்கிறார், இது வந்து கடவுளுக்கும் கடவுளும் நடக்கிற சண்டையே கிடையாது, இந்த போராட்டம், இந்த வியூகம், இந்த வாரே வந்து பேய்க்கும் நடக்கிற சண்டை, ஈவுக்கு நடக்கிற சண்டை தான். ஸோ அதில் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து சில பெயர்கள்லாம் ஒரு இந்துவில் எப்படி கூப்பிடுவாங்க, இஸ்லாத்தில் எப்படி கூப்பிடுவாங்க. பட் அவர் லூசிஃபர்னு கூப்பிட்றப்போ அவர் வராரு. அதே வந்து ஸ்டீஃபன் அப்படின்ற பேர் யார் அப்படின்ற மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபக் தேவுடைய மியூசிக் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அதே நேரத்தில் வந்து சுஜித் வாசுதேவோடைய டேக்கிங், ஷார்ட்ஸ், ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு வந்து முரளி கோபி வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காங்க. பிருத்திவிராஜோடைய டெபியூ மூவி. ஒரு ஆக்டர் வந்து டைரக்டராக மாறக்கூடிய முதல் படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றப்ப நிறைய ஆர்வங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய செலவையும் பொருட்செலவில் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்குறப்ப நமக்கு புரியுது. ஷார்ட் பை ஷார்ட் மோகன்லாலை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக படத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்துடைய இயக்குனர், நடிகர் பிருத்திவிராஜ் அவருடைய முதல் படம். இந்த திரைப்படம் வந்து வெளியாகி மிகப்பெரிய வெற்றியும் பேரும் புகழும் அவருக்கு பெற வேண்டும் என்று ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். வேறு என்ன, இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.